ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இங்கே பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக வெங்காயத்தாள், அந்த ஸ்ப்ரிங் அனியன் எவ்வளோ க்ரீன் கலர். எனக்கு அந்த ஸ்ப்ரிங் அனியன் போட்டு ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ்லாம் செஞ்சு சாப்பிட ரொம்ப பிடிக்குங்க. அதை மாதிரி செஞ்சு சாப்பிட்டு ரொம்ப வருஷங்கள் ஆகிடுச்சு. இன்றைக்கி நான் என் பையனை கிளாஸுக்கு கூப்பிட்டு போகும்போது பார்த்தா அவங்க வச்சு விட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டு 30 ரூபா சொன்னாங்க. சரி, அதை வாங்கிட்டு வந்து இன்றைக்கி அது பழைய சாதங்க, ஃப்ரிட்ஜில் இருந்தது நேற்று சாதம். அதை எடுத்து அதுக்கப்புறம் அதில் இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டு ஆனியன்லாம் இந்த வெங்காயம்லாம் போட்டு நல்லா இது பண்ணிவிட்டு அப்படியே ஹை ஃப்ளேமில் தாங்க வச்சு இதை குக் பண்ணணும். நான் ரொம்பவும் இதை போட்டு வதக்க தேவையில்லை. ரொம்ப நேரம் சிம்மிலலாம் வச்சு மூடிலாம் வைக்க தேவையில்லை. அப்படியே நல்லா வதக்கிட்டு சோயா சாஸ், பெப்பர் மட்டும் தாங்க போட்டிருக்கேன் இதில். நான் வேறு எதுவுமே காரத்துக்காக நான் ஆட் பண்ணல. ஏன்னா என் குழந்தைங்க காரம் சாப்பிட மாட்டாங்க. அப்புறம் முட்டையை தனியாக தாங்க நம்ம பொரிச்சு போடணும். அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லைனா ஒரு மாதிரி நல்லா இருக்காது. அதனால் நீங்கள் தனியாகவே போடுங்க. இங்கே பாருங்கள், எவ்வளோ க்ரீன் கலரில் சூப்பராக பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி வதக்கிக்கிட்டே இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வதக்கிட்டு அப்படியே சாதத்தை கொட்டி அதில் சோயா சாஸ், பெப்பர் போட்டு நல்லா அதை ஃப்ரை பண்ணிவிட்டு சால்ட்டு தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டு முட்டையை ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் அந்த வெங்காயத்தோடைய தாள் மட்டும், அந்த இது மட்டும் இருக்குது இல்லைங்க க்ரீன் கலரில், அது மட்டும் லைட்டாக தூவி விட்டு அப்படியே இறக்கி சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். உண்மையிலே வேறு லெவலுங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் நேற்று நைட்டு இந்த மாதிரி ஒரு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டேன். அதுலேயும் நான் ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணி இறக்குறேன். எங்கள் மாமியார் பார்த்தீங்கன்னா சிக்கன் ஃப்ரைடு எடுத்துகிட்டு வந்தாங்க. சிக்கன் ஃப்ரை தான், தொக்கு மாதிரி செஞ்சுருந்தாங்க. அது கூட இது ரொம்பவே காம்பினேஷன் சூப்பராக இருந்துச்சுங்க. சிக்கன் தொக்குக்கும் இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கும் செம்மையாக இருந்துச்சு. நாங்களும் ட்ரையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டேன். அப்புறம் பார்த்தா எங்கள் மாமியார் சிக்கன் தொக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க. சிக்கன் தொக்கு அப்புறம் காலையில் செஞ்ச முட்டைப்பொடி மாசு இருந்துச்சு. எல்லாம் சேர்ந்து இது கூட சாப்பிடும்போது இன்னும் அருமையாக ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. என்னுடைய ஸ்டைலில் இது நான் செஞ்சேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த மாதிரி செய்யுங்க. இல்லைனா